கழகத்தின் சார்பில் 200 மின்சார பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார் பிரதமர் மோடி. உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி தாயின் பெயரில் மரக்கன்று நடும் திட்டத்தின் கீழ் மரக்கன்றையும் நட்டு வைத்தார். பூமியை பாதுகாக்கவும் மனிதகுலம் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்கவும் தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். குஜராத்தின் கட்ச் பகுதியைச் சேர்ந்த தாய்மார்கள் மற்றும் பெண்கள் வழங்கிய சிந்தூர் மரக்கன்றை டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் நட்டு வைத்தார் பிரதமர் மோடி. நமது நாட்டின் பெண் சக்தியின் துணிச்சல் மற்றும் உத்வேகத்தின் வலுவான அடையாளம் சிந்தூர் மரக்கன்று என கருத்து. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டப் பணிகளுக்காக ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் 32 மெட்ரோ ரயில்கள் 1538 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் அல்ஸ்டாம் இந்தியா நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது. சென்னையில் மெத்தபெட்டமைன் கடத்தலில் ஈடுபட்ட ஒரு பெண் உட்பட 6 பேர் கைது. கைதான பெண்ணின் வீட்டில் இருந்த இத்தாலி நாட்டின் துப்பாக்கியும் 15 தோட்டாக்களும் பறிமுதல். பெங்களூரு சின்னசாமி மைதானத்துக்கு வெளியே கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் அனைவரும் 40 வயதுக்குட்பட்டவர்கள் என தகவல். 13 வயது சிறுவன், 3 இளைஞர்கள் மற்றும் 20 முதல் 30 வயதுக்குட்பட்ட 6 பேரும் உயிரிழந்ததாக போலீசார் தகவல். திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்று 1491 நாட்களில் 3000 கோயில்களில் குடமுழுக்கு விழாக்கள் நடைபெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். எல்லோருக்கும் எல்லாம் எனும் நம் ஆட்சியை பக்தர்கள் போற்றுகிறார்கள், அற்பர்கள் கதறுகிறார்கள் என்ற விமர்சனம். திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்ட விவகாரம். ஆணவ அரசின் கொட்டத்தை மக்கள் நிச்சயம் அடக்குவார்கள் என்று இபிஎஸ் கண்டனம். சமூக ஒற்றுமைக்காக நேர்மையான தூய்மையான பாதையில் பயணித்த காயிதே மில்லத் 130வது பிறந்தநாள் என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், வைகோ, திருமாவளவன் உள்ளிட்டோர் காயிதே மில்லத் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை. விஜயின் கல்வி விழா குறித்து வேல்முருகன் கருத்து தெரிவித்த விவகாரம். விஜயை மாணவர்கள் அண்ணா என்று அழைப்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்று வேல்முருகனின் பேச்சுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கண்டனம். குருமூர்த்தி, சைதை துரைசாமி ஆகியோர் ராமதாஸை தனிப்பட்ட முறையில் சந்தித்துள்ளனர். அதற்கும் பாஜகவிற்கும் தொடர்பு இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். பக்ரீத் பண்டிகையொட்டி ஆட்டுச் சந்தைகளில் களை கட்ட தொடங்கி ஆடுகள் விற்பனை. நல்ல லாபம் கிடைப்பதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று கணிப்பு. தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பெங்களூருவில் நடந்த துயர சம்பவத்தில் யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் வலியுறுத்தல். துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தவர்களின் உடல்களை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு பதில் கூற விரும்பவில்லை என்றும் பேட்டி. பயங்கரவாத செயல்களின் குற்றவாளியாக பாகிஸ்தான் உள்ளதால் பாதிக்கப்படும் நாடாக இந்தியா உள்ளது. இந்தியாவை சர்வதேச நாடுகள் ஆதரிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் கார்கே பேச்சு. நாடு முழுவதும் 4866 பேர் கொரோனாவால் பாதிப்பு. 24 மணி நேரத்தில் 7 பேர் உயிரிழந்ததாகவும் தகவல்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.